குரான் வசனம் சூரத்துல் பஹரா 188வது வசனம், உங்கள் செல்வங்களை உங்களுக்கிடையே ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்பதற்காக தெரிந்து கொண்டே உங்கள் செல்வங்களை அதிகாரிகளிடம் கொண்டு போய் கொடுக்காதீர்கள். இந்த வசனம் ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதில் சரியான விளக்கம் சொல்லணும். பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அவர் வாட்சி காட்டியிருக்கிறாரு. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லா தகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை சாப்பிட்றதா இருந்தால் அநியாயமான முறையில் தவறான முறையில் பொருளாதாரத்தை உண்ணாதீங்க. அடுத்தவன் பொருளை திருடி சாப்பிட்றது, மோசடி செஞ்சு சாப்பிட்றது, ஏமாற்றி சாப்பிட்றது, அது மாதிரி இந்த மாதிரி ஹராமான பொருளை வட்டியின் மூலமாக சாப்பிடுவது, அது மாதிரி போதைப் பொருளை விற்பனை செய்து சாப்பிடுவது, இதெல்லாம் பாத்தில், வீணான முறையில் தவறான முறையில் உங்களுடைய பொருளை உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை உண்பதற்கு அடுத்தவன் பொருளை நம்ம எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நம்மளாக எடுத்துக்கிற இயல்மா? என் வீட்டு சொத்தை நீங்கள் எடுத்துக்கிற நினச்சாலும், உங்கள் வீட்டு சொத்தை நான் எடுத்துக்கிற நினச்சாலும், அந்தந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இருக்கும், கோர்ட்டுக்கு போகணும், வழக்கு கொண்டு போவோம். ஏன் சொத்து தான் நான் சொல்லுவேன், உங்கள் சொத்து தான் நீங்கள் சொல்லுவீங்க. விசாரிப்பார், விசாரிச்சு என்ன செய்வார், யாருடைய சொத்துன்னு தீர்ப்பளிப்பார். இந்த தீர்ப்பை லஞ்சம் கொடுத்து நமக்கு சாதகமாக வாங்கலாம்ல. இந்த சொத்து உங்களுடையதாக இருக்கலாம், நான் என்ன செய்கிறது, என்னுடையதுன்னு வழக்கு கொண்டு போகிறது. என்னுடையதுன்னு நீதிபதி சொல்லணும்னா என்ன பண்ணணும், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இது என்னுடையதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் என்ன செய்ய, ரூபாய் வாங்கிட்டு. அப்படி தான் இருக்குது, அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ அதான் இருக்கிறது. இப்போ அதிகமான நீதிமன்றங்கள் என்ன நடக்கிறது, லஞ்சம் வாங்கி கொண்டு தீர்ப்பளிக்கிறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதைத்தான் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பொருள்களை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுத்து, தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொடுத்து, அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பொருள்களை என்ன செய்ய, அநியாயமாக சாப்பிட்றாதீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அடுத்தவர் பொருளை சாப்பிடுவதற்கு, அடுத்தவர் சொத்தை உங்கள் சொத்தாக ஆக்குவதற்கு லஞ்சம் கொடுத்து தப்பான தீர்ப்பை பெறாதீர்கள். சட்டப்படி கோர்ட்டுக்கு போங்க, சட்டப்படி உள்ள தீர்ப்பு வரட்டும், உங்கள் சொத்துண்டா உங்களுக்கு வரட்டும், அவன் சொத்துண்டா அவனுக்கு வரட்டும், அது ஹலால் ஆயிரும். உங்கள் சொத்து அவன் சொத்துங்கிற சண்டை வரும் பொழுது லஞ்சம் கொடுத்து அடுத்தவன் பொருளை, அதுலேயும் ஒரு தகுழு ஃபரீகமின் அம்பாலினாஸ், மற்றவங்களுடைய பொருளை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி, அடுத்தவன் பொருளை உங்களுடைய பொருளாக ஆக்குவதற்காக வேண்டி நீதிபதிகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொருளை கொண்டே கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. அப்படிங்கிற லஞ்சம் கொடுக்கறத தடுக்கிற வசனம் வழங்குதா. அந்த வாசகம் தெளிவு இல்லாமல் இருக்குதோ, பிராக்கெட்டில் போட்டிருந்தா தெளிவாக இருக்கும். அடுத்த எடிஷனில் என்ன செய்வோம், அது பிராக்கெட்டில் லஞ்சம் கொடுத்துன்னு சேர்த்துட்டா தெளிவாக இருக்கும். கவனத்தில் வைத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி கேட்காம புரிகிற அளவுக்கு என்ன செய்வோம், அதில் அடிஷனலாக கூடுதல் வார்த்தை பிராக்கெட் போட்டு சேர்த்துக்கிட்டோம்னா புரிஞ்சிடும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளி